Hi everyone, welcome to Radhira Quants. Guys, நீங்கள் Radhira Quants ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 699 ஆஃபர் ப்ரைஸில் தான் இருக்குது. 1 year வேலிடிட்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மேம் எடுத்திருப்பாங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் டைப் வைஸ் எல்லாமே வந்து மேம் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேங்க் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த குவான்ஸ் A to Z சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பேங்கிங் இங்கிலீஷ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவல், மெயின்ஸ் லெவல் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நாங்கள் டீச் பண்ணியிருப்போம். டெஸ்ட் சீரீஸுமே அவைலபிளாக உண்டு. எல்லாமே நீங்கள் 1 yearக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்க் எக்ஸாமில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் IBPS, RRB, SBA, LIC, NABARD எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ SBA அண்ட் SBI PO அண்ட் கிளரிக்கலில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் இப்போ வந்து வரப்போகுது இல்லையா? அண்ட் ஆல்சோ பெரிய சேஞ்ச் வந்து வந்திருக்கு. எக்ஸாம் பேட்டர்னே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து ப்ரிலிமினரியில் 40 கொஷின்ஸ் வந்து 5 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 40 கொஷின்ஸ் வந்து ப்ரிலிமினரியில் உங்களுக்கு கேட்பாங்க. மெயின்ஸில் வந்துட்டு 40 கொஷின்ஸ் இருக்குது. பட் ஆனால் மார்க் வந்து 20 மார்க் தான். பட் டைமிங் வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்படி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை விட பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். அதில் வந்து உங்களுக்கு இமெயில் கேட்குறாங்க, ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க, ப்ரிசைஸ் ரைட்டிங் கேட்குறாங்க, சிச்சுவேஷன் அனலைசஸ், இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. முன்ன வந்து லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இவ்வளோ சேஞ்சஸ் வந்து இப்போ SBIயில் கொண்டு வந்திருக்காங்க. கைஸ், நீங்கள் இந்த சேஞ்சஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆக வேண்டிய டைம் இது, சரிங்களா? SBIலேயே இப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ இனிமே வரக்கூடிய IBPS, RRB, SBI கிளரிக்கல் லெவல், ஸோ இதுக்கு கீழே வேற என்னெல்லாம் பேங்க் எக்ஸாம்ஸ் இருக்குதோ அதுலேயுமே இந்த சேஞ்சை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இருந்து இந்த மெயில்ஸ், ரிப்போர்ட்ஸ், ப்ரிசைஸ் ரைட்டிங்லாம் எப்படி இருக்குது, பேங்க்கில் எந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி மெயில்ஸ்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது பேங்கிங் ரிலேட்டடாக, இது எல்லாமே நீங்கள் இப்போலேருந்தே சர்ச் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் மெயின்ஸ் வரைக்கும் கிளியர் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து இப்போலேருந்து இதுக்கு எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஸ்பாட்டிங். ஸோ நான் அடிக்கடி கொஞ்சம் கிளாஸ் கொடுக்க பார்க்குறேன். எக்ஸாம்ஸும் அது வந்துருச்சு இல்லையா? SBI PO அண்ட் கிளரிக்கல் லெவல். ஸோ டெய்லி நம்ம ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, கொஷின் பாருங்க. அவர் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்ட், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆஃபர்ஸ் mental clarity and stress reduction, promoting overall well-being in. கைஸ், இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இல்லையா இது வந்து ஆர்டரா இல்லை, ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் இந்த மாதிரிலாம் வந்து முடியாது இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குதா ப்ளூரலாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ சிங்குலராக வரும்போது சிங்குலர் வெர்ப் வந்து அப்ளை ஆகும், ப்ளூரலாக வரும்போது ப்ளூரல் வேர்ப் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? உங்களுக்கு டக்குன்னு எதுவுமே புரியல அப்படின்னாலும் நவுன் எங்கே இருக்குது, வேர்ப் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்ட், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆஃபர்ஸ். கைஸ், இது பாருங்க, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், TIONITY இப்படிலாம் முடிஞ்சிச்சு, NESS இப்படிலாம் முடிஞ்சிச்சுனாலே அது என்ன? நவுன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ஆஃபர்ஸ் ஒரு வேர்ட் இருக்கு. ஆஃபர்ஸ் என்ன? இட்ஸ் அ verb. இது வந்து என்ன? சிங்குலர் verb. ஆஃபர், ஆஃபர்ஸ், ஆஃபர்ட், ஆஃபர்ட், ஆஃபரிங். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்குலர் verb. அப்போ பாருங்க, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றது தான் இது வந்து என்ன? இட்ஸ் அ நவுன். இதுதான் வந்து நவுன். இது வந்து நவுன் எப்படி இருக்கு? சிங்குலர் நவுனா இருக்கு. ஸோ தட் சிங்குலர் verb. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆஃபர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா
ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஏதோ சம்திங் ஆஃபர் பண்ணுது. அந்த சம்திங் அப்படின்றது அதுவுமே ஒரு நவுனா தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அவர் ஃபாஸ்ட் வருமா, அவர் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்ட் வருமா, மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். மெடிடேஷன் அப்படின்னாலே என்ன, மெடிடேஷன் அப்படின்னாலே நமக்கு லாஜிக்கா நம்ம யோசிச்சோம்னாலே மெடிடேஷன் அப்படின்றது என்ன, ஸ்ட்ரெஸ் மெயினா வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், மென்டலி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் மெடிடேஷன் பண்ண சொல்றதுக்கே என்னன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க மெடிடேட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆஃபர்ஸ் என்ன ஆஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னா மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் இதை வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்க, இது வந்து ஆஃபர் பண்ணுது, இது நம்ம செய்யறது மூலியமா இது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். ஸோ ரிமைனிங் பாருங்க, இந்த பியும் சியும் தான் கனெக்ட் ஆகுது. பிகாஸ் பில தான் வந்து சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, பியும் சியும் தான் வந்து எக்ஸாக்ட்லி கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸ்டார்டிங்கே இதுதான். ஸோ இப்போ ஆப்ஷன் வைஸ் பாருங்க, நீங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாலும் ரிமைனிங் நம்ம ஆப்ஷன் வைஸ் பார்த்துக்கலாம். சிக்கு அப்புறம் இங்க பி வருது, கண்டிப்பா இது வராது. பிசி தான் சப்ஜெக்ட், இதுவும் வராது. சிபி, ஸோ இதுவும் வராது. ரிமைனிங் பாருங்க பிசிடிஏ தான் இருக்கு. நீங்க வந்து அதாவது 50% ஷியரா இப்போ 4 சென்டென்ஸ்ல 50% இதுதான் வரும், இதுக்கு இந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் தான் இது வரும் அப்படின்னு நீங்க ஷியரா 100% அந்த நீங்க எடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல நீங்க வந்து ஷியர் ஆயிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன் வைஸ் போய்க்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து எங்க கிளிக் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நம்ம அதை வச்சு கூட ஸ்பீடா என்ன பண்ணலாம், ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பியும் சியும் வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா? மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆஃபர்ஸ் மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். இது என்ன பண்ணுது ஆக்சுவலி இது என்ன பண்ணுதுன்னா ப்ரோமோட்டிங் ஓவரால் வெல்பீயிங் இன் அவர் ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்ட். நம்ம இந்த இப்படி ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த வேர்ல்ட்ல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னா மென்டல் கிளாரிட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஓவராலா நம்ம இப்படி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கணும் வேர்ல்ட்ல வந்து நம்ம இதை பண்ணோம்னா இது நமக்கு நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், மென்டல் கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டெஃபினெட்லி BCDA இஸ் த ரைட் ஆப்ஷன். BCDA is the right option. ஓகேவா? ஸோ D is the right option. ஸோ நீங்கள் இப்படி ஒரு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வருது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் எங்க இருக்கு, வேர்ப் எங்க இருக்கு. சம்டைம்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கும், அந்த நவுன் வந்து பெருசா கனெக்ட் பண்ணியிருக்கும். பட் அதுல வேர்ப் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப்பை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். இங்கேயே வந்து வேர்ப் வந்து ஆஃபர்ஸ் தான், பட் இங்க பாருங்க சப்ஜெக்ட் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இந்த மாதிரி இன்னும் 2 வேர்ட்ஸ் கூட ஆட் ஆகி நவுன் வந்து ஒரு பெரிய நவுனா இருக்கலாம். பட் நவுன் எப்படி இருந்தாலும் அதுக்கான வேர்ப் வந்து சின்னதா தான் இருக்கும், ஒண்ணு சிங்குலரா வரும் இல்ல ப்ளூரலா வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? நீங்க சப்ஜெக்ட் வேர்ப் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவு வந்து நீங்க ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Next question, and our place in it new insights into the cosmos captivate humanity, offering recent space advancements. Okay guys, எப்படி and or எப்படி ஸ்டார்ட் ஆகாது. கண்டிப்பா சென்டென்ஸ் வந்து and or நம்ம எடுத்தோம்னா and ஒரு கன்ஜங்ஷன் நம்ம வந்து வைக்க முடியாது. ஒரு நவுனை சொல்லணும், நவுனுக்கு அப்புறம் வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படிலாம் சொல்ல முடியும். ஸோ இப்படி ஏல கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாது. ஏல ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னா இந்த ஏல ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னா நம்ம இந்த பி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். பி தான் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து ஏ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, நியூ இன்சைட்ஸ் இன்டு த காஸ்மோஸ். நியூ இன்சைட்ஸ் என்ன, நியூ இன்சைட்ஸ் இன்டு த காஸ்மோஸ் இதுவும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இல்ல. கேப்டிவேட் ஹியூமனிட்டி. கேப்டிவேட் அப்படின்றது என்ன? கேப்டிவேட் கைஸ் இங்க பாருங்க, கேப்டிவேட் இட்ஸ் a verb. captivate, captivated, show captivate, captivated, captivated, captivating, captivates. ஓகேவா? இந்த verb வந்து எப்படி இருக்கு? captivate அப்படின்றது plural verb. கைஸ் உங்களுக்கு புரியுது தானே? captivate, captivated, captivated,
captivating, captivates. Okay, wow, this is V1, V2, V3, V4 and V5. இதுல இது இருக்குலையா அந்த captivate, இதுதான் நம்ம I, V, U, theyக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ ரிமைனிங் ப்ளூரல் எல்லா ப்ளூரலுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எல்லா ப்ளூரலுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது கேப்டிவேட்ஸ் அப்படின்றது சிங்குலர் நவுனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். which means he, she, it, he, she, it இந்த சிங்குலர் நவுனுக்கு மட்டும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து V1 which means plural verb. plural verb இருக்கு அப்படின்னும் போது அப்ப நவுன் எப்படி வந்திருக்கணும்னா plural verb தான் வந்திருக்கணும். ஸோ இங்க பாருங்க and or இது வராது, நியூ இன்சைட்ஸ் வராது பார்த்துட்டோமா? ஸோ பாருங்க recent space advancements, இங்க எஸ் வந்துருச்சு பாருங்க. recent space advancements, recent space advancement என்ன பண்ணுதுன்னா captivate, they captivate humanity, they captivate humanity, they captivate humanity, offering என்ன ஆஃபர் பண்ணுது? offering new insights, offering new insights into the cosmos and our place in it, and our place in it. ஓகேவா? சோ பாருங்க இப்ப நவுன் எங்க இருக்குன்னா அந்த D ல தான் இருக்கு. பெரிய நவுன் ரீசன் ஸ்பேஸ் அட்வான்ஸ்மெண்ட். ஓகேவா? verb எங்க வருது? C ல வருது. captivate C ல வருது. captivate humanity, ஹியூமனிட்டிக்கு அப்புறம் என்ன பண்ணுது? offering, offering new insights, offer என்ன ஆஃபர் பண்ணுது? offering new insights into the cosmos and our place in it. So DCBA, DCBA is the right option. Okay, so D is the right option. Next question, next question பாருங்க. next question, social media shapes opinions and connections but raises misinformation and mental health concerns about privacy. ஓகே கைஸ், இங்க பாருங்க, இங்க அண்ட் இப்படி வராது இல்லையா? அண்ட் வராது. கன்சர்ன்ஸ், மிஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்படி பில ஸ்டார்ட் ஆகாது. பில ஸ்டார்ட் ஆகாதுன்னா இந்த பி ஆப்ஷன் வராது. ஓகேவா? நவுன் எங்க இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் எங்க இருக்கு? சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா, மிஸ் இன்ஃபர்மேஷன், கன்சர்ன்ஸ். வேர்ப் எங்க இருக்கு? உங்களுக்கு எல்லாமே நவுனா தெரிஞ்சிச்சுன்னா வேர்ப் எங்க இருக்குன்னு பாருங்க. டக்குன்னு வேர்ப் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த வேர்ப் வந்து either சிங்குலராவும் இருக்கலாம், ப்ளூரலாவும் இருக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்க வேர்ப் எங்க இருக்குன்னா ரெண்டு வேர்ப் இருக்கு. வந்து ஷேப்ஸ், இன்னொன்னு ரைசஸ். ஒன்னு வந்து ஷேப்ஸ், இன்னொன்னு ரைசஸ். ஓகேவா? இந்த ரைசஸ் நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா பி வராதுன்னு பார்த்துட்டோமா? ஸோ அப்ப ரைசஸ் வராதுன்னா ஷேப்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ சோஷியல் மீடியா, social media raises, sorry, social media shapes, social media shapes opinions, opinions. guys இங்க பாருங்க, இங்க அதாவது social media என்ன பண்ணுது? shapes opinions. opinionsக்கு அப்புறம் misinformation வருமா? opinionsக்கு அப்புறம் concerns வருமா? opinions and connections, அண்ட் கனெக்ஷன்ஸ் வருமா? கைஸ் இந்த இது கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆர் இந்த மாதிரிலாம் வருதுன்னா இப்படி ரெண்டு டேஷ் இருக்கும் இல்லையா? இந்த ரெண்டு டேஷ்ல இங்கே நவுன் வந்துச்சுன்னா இங்கே நவுன் தான் வரும். ஓகேவா? இங்கே வேர்ப் வருதுன்னா இங்கேயும் வேர்ப் தான் வரும். சேம் அதே மாதிரி இங்கே நவுன்னா இங்கேயும் நவுன், இங்கே வேர்ப்னா இங்கேயும் வேர்ப். இப்படி வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? So, social media shapes opinions. இங்க noun வந்துருச்சா? opinions and connections. and connections என்ன பண்ணுதுன்னா social media shape பண்ணுது, opinion connection shape பண்ணுது, but raises, guys திரும்ப இந்த social mediaன்றது நம்ம எதுல வச்சுக்கலாம்னா itல வச்சுக்கலாம். it shapes, it raises, but it raises தான், but raises அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? so definitely ஏக்கு அப்புறம் பி கனெக்ட் ஆகுது. சோஷியல் மீடியா ஷேப்ஸ். கைஸ் நான் ஏன் பொறுமையா இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம ஜஸ்ட் பார்த்தோன்னா சொல்றவங்களுக்கு ஓகே, பட் பிகினரா இருக்கிறாங்கன்னா அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ சோஷியல் மீடியா ஷேப்ஸ் ஒப்பீனியன்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் பட் இட் ரைசஸ், இது என்ன பண்ணுது? பட் இட் ரைசஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்.
சோஷியல் மீடியா மிஸ்இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணுதா, ரைஸ் பண்ணுதா? மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் ரைஸ் பண்ணுதா? பட் ரைசஸ் what? Social media shapes opinions and connections, but raises concerns, affect பண்ணுது. To raises concerns about privacy, misinformation and mental health. Guys பாருங்க, dash and dash. Here noun and noun. Okay va? So social media shapes opinions and connections, but raises concerns, but it raises concerns about privacy, misinformation and mental health. Dash and dash. So ABDC is the right option. ABDC is the right option. Guys, அந்த கனெக்டிவிட்டி புரியுதா? ஸோ நம்ம உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எல்லாமே நவுனா இருக்கு அப்படின்னா வேர்ப் எங்க இருக்குன்றத பாருங்க. வேர்பை வச்சு கனெக்ட் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நவுன் சின்னதா இருக்கும், சம்டைம்ஸ் வேர்ப் வந்து 2-3 வேர்ப் அது பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நவுன் அண்ட் வேர்பை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வந்து சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Wind power is vital for a sustainable energy future, transitioning to solar and reducing environment impact. Guys, என்ன வரும் பாருங்க. இங்க வந்துட்டு இன்னொன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நவுன் அப்படின்றது ION, ITY, NESS இப்படி மட்டும் முடியாது. ஓகேவா? ING-லயும் முடியும். ING-ல முடியுது அப்படின்னா அந்த நவுன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெரண்ட் பேஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, wind power is vital for a sustainable energy. இது கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆக்சுவலி wind power is vital for, இது வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபியூச்சருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது ஏவும் பியும் கனெக்ட் ஆகுது. அப்புறம் சஸ்டைனபிள் எனர்ஜி, திஸ் இஸ் adjective, திஸ் இஸ் noun, இப்படி கனெக்ட் ஆகுது இல்லையா? transitioning to solar and reducing environment impact. AB பக்கத்துல வரும், இது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேவா? ஏபி அதாவது இது எண்ட்ல வருமா, மிடில்ல வருமா, ஸ்டார்டிங்ல வருமான்னு தெரியாது. பட் ஆனா இந்த பேர் பிரியாது, இந்த 2 பேரும் பிரியாது. பிகாஸ் இதுக்கு இடையில வந்து இங்க வருது அப்படின்னாலே வருதுன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு நவுன் தான் வரும். ஓகேவா? இன்கேஸ் அண்ட் இன் பிட்வீன்ல அண்ட்க்கும் இன் பிட்வீன்ல ஒரு வேர்டு அண்ட்க்கும் ஆர்டிகல்ஸுக்கும் இந்த நவுனுக்கும் இன் பிட்வீன்ல ஒரு வேர்ட் வருதுன்னா அது வந்து ஆட்ஜெக்டிவா தான் இருக்க முடியும். இந்த ஃபார்ம், இந்த ஃப்ரேஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இவங்க அப்படின்றதுக்கு சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபியூச்சர். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக தான் இருக்கு, இந்த கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ wind power is vital for a sustainable energy future. நெக்ஸ்ட் பாருங்க, transitioning to solar and கைஸ் இங்க பாருங்க, டு சோலார் அண்ட் இஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அண்ட் அப்படின்னா இங்க வந்து நவுன் இருக்குன்னா இங்கேயும் நவுன் தான் வரணும். இங்க நவுன்னா ஸோ இங்கேயும் என்ன வரணும்? நவுன் தான் வரணும். இங்க என்னன்னா இங்க பாருங்க, இந்த டிரான்சிஷனிங் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா அடாப்ட் பண்றது, அடாப்ட் பெர்மனன்ட்லி. Transition, process of period of transition, இதுக்கு சேஞ்ச் ஆகுறது, அடாப்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா transitioning to solar, இங்க ஒரு நவுன் வந்துருச்சு, அண்டுக்கு அப்புறம் இங்க ஒரு நவுன் வரணும். நவுன் பாருங்க,
இதுக்கப்புறம் வரக்கூடியது ஒன்று ரெடியூசிங் என்விரான்மெண்ட் இல்லை விண்ட் பவர். அப்போ இங்கே விண்ட் பவர் வரத சான்சஸ் இருக்கு பாருங்க. transitioning to solar and wind power. transitioning to solar and wind power. solar and wind power சேர்த்து இந்த இஸ் கிடையாது. இந்த transitioning இந்த process period of transition processக்கு தான் இந்த இஸ். ஓகேவா? இந்த இஸ் வந்து இதுக்கு ஜெரண்ட் பேஸ்ல வருது. ஸோ transitioning to solar and wind power is vital for a sustainable energy future. அதாவது நம்ம வந்து சோலார் அண்ட் விண்ட் பவர் வந்து டிரான்சிஷன் பண்றதுனால இது வைட்டல் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி ஃபியூச்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ரெடியூசிங் என்விரான்மெண்ட் இம்பேக்ட். என்விரான்மெண்டல் இட் இஸ் ரெடியூசிங் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஓகேவா? இப்படி சேஞ்ச் ஆகுறதுனால என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து இது ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எது வரணும்னா இதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு CABD. CABD is the right option. So வந்து transitioning to solar and wind power is vital for a sustainable energy future, reducing environmental impact. So B is the right option. ஓகேவா? Next question பாருங்க. Next question. Each of the students, guys, இது sentence arrangementல இது வந்து error. ஓகேவா? Each of the students in the class were eager to participate in the competition. Guys, நீங்க இத பார்த்தோனே ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பார்த்தோனே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். guys, இங்க பாருங்க. eachக்கு each of இருக்க வித்தியாசம் பார்த்துக்கோங்க. each plus each of. ஓகேவா? each அப்படின்றது இது வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட். இந்த எஸ்ன்றது சிங்குலர், இது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா வரும்போது வேர்பு வந்து எப்படி வரும்? சிங்குலரா வரும். ஓகேவா? அதுவே each of அப்படின்னு வரும்போது இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி வரணும்னா ப்ளூரலா வரும். அண்ட் verb வந்து எப்படி வரும்னா சிங்குலரா வரும். verb வந்து எப்படி வரும்னா சிங்குலர் வந்து each. அதாவது இப்ப 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த each of ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அங்க மென்ஷன் பண்றாங்க. ஓவரால் சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் மென்ஷன் பண்றதுனால verb வந்து சிங்குலர் verb-ஆ வரும். ஓகேவா? சோ இப்ப each of the students in the class. அப்ப verb வந்து எப்படி வரும்? verb வந்து சிங்குலரா வரும்னு பார்த்துட்டோமா? சோ இப்ப எப்படி வரும் பாருங்க. இங்க where வரக்கூடாது, was தான் வரணும். ஓகேவா? so each of the students in the class was eager to participate in the competition. so C பார்ட்ல தான் error இருக்கு. ஓகேவா? next question பாருங்க. The number of applicants for the job are increasing every year. The number of applicants for the job are increasing every year. இங்க பாருங்க. the number of. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரேஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா வரணும். the number of applicants வந்துச்சா அதே மாதிரி அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து இங்க ப்ளூரலா வரணும். இங்க க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா verb வந்து ப்ளூரலா வரும். பிகாஸ் இங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது இட்ஸ் இன்க்ளூடிங் ஆல், எல்லாத்தையுமே சேர்த்து கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த கிளாஸ் இருக்க எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க அப்படின் போது என்டையர் பீப்புளையுமே நம்ம மென்ஷன் பண்றோம். சோ தட் அங்க என்னன்னா verb வந்து ப்ளூரலா வரணும். ஓகேவா? அதுவே the number of students applicants அப்படின்னு வரும்போது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா வரணும். பட் ஆனா verb வந்து சிங்குலரா வரணும். ஏன் அப்படின்னா நம்ம the அப்படின்னு ஆர்டிகல்ஸ் டெஃபினட் ஆர்டிகல் பார்த்திருப்பீங்க இல்லையா? the அப்படின்னு நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? பாயிண்ட் அவுட் பண்ணி பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி ஏதாவது பேசும்போது நம்ம the யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதை பேசும்போது அது எப்படி இருக்கும், பாயிண்ட் அவுட்ல அது வரும்போது அது சிங்குலர் வேர்ப் ஆயிடும். ஓகேவா, நம்ம அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சேர்ந்துரும், கிளாஸா இருக்கும். த அப்படின்னும் போது பாயிண்ட் அவுட்டா இருக்கும், பர்டிகுலரைஸ் பண்ணி நம்ம பேசுற மாதிரி இருக்கும். so that இங்க verb வந்து சிங்குலரா வரணும். ஓகேவா, சோ பாருங்க the number of இந்த format, the number of applicants for the job, the number of applicants for the job are வரக்கூடாது, இங்க என்ன வரணும், is increasing every year. ஓகேவா, so C பார்ட்ல எரர் இருக்கு. next question பாருங்க. Neither of the two candidates have submitted their application forms before the deadline. யாருமே அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸ்ல ரெண்டு பேருமே வந்து டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணல. ஓகேவா, இப்போ neither அப்படின்னா என்ன கைஸ், either அப்படின்னா either which means either this or that, either this இது இல்லனா either this, அதாவது இப்ப ரெண்டு இருக்குன்னா ஒண்ணு இது இல்லனா அது, இல்ல இது இல்லனா அது, ஒண்ணு இது இருக்கலாம் இல்ல அது இருக்கலாம், ரெண்டுமே சேராது. ஓகேவா, அதுவே neither அப்படின்னா இதுவும் இல்ல அதுவும் இல்ல, both are not possible, ரெண்டுமே வராது, ரெண்டுமே சேராது. அப்ப ரெண்டுமே சேராது அப்படின்னா அப்ப இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சிங்குலர் வேர்பா தான் கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த நவுனை. இதையுமே இங்க வந்து ஏதாவது ஒண்ணுதான் பாசிபிள்னும் போது இங்கே சிங்குலர் வேர்ப் தான். இங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம எப்படி ரெண்டுமே இல்லை நம்ம அப்படியே நம்ம ப்ளூரலா கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ neither of the two candidates have வருமா, have வராது, have வந்து plural நவுனுக்கு தான் have வரும். ஸோ இப்போ நம்ம சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். ஸோ வந்து என்ன வரும் அப்படின்னா has தான் வரும். has is a singular noun, சிங்குலரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ have வரக்கூடாது, has வரும். has வந்துச்சுன்னா submitted V3. Neither of the two candidates has submitted their application forms before the deadline. இங்கே their தான் வரும். ஓகேவா, before the deadline. So B பார்ட்ல எரர் இருக்கு. next question பாருங்க. Among the various challenges faced by the team, the lack of resources were the most significant. Among the various challenges, among போது நிறைய challenges இருக்கும் இல்லையா, so plural noun. Faced, it's a past form. Okay, faced by the team, the lack is noun, the lack of resources. The lack அப்படின்றது என்ன, it's a singular noun. The lack of resources were the most significant இல்ல, was the most significant. ஓகேவா, so D பார்ட்ல எரர் இருக்கு. ஓகேவா, ஓகே, so that's it with the session guys. இன்னைக்கு நம்ம sentence rearrangement and errors question வந்து பார்த்திருக்கோம். ஸோ நாளைக்கு இதே மாதிரியே செட் ஆஃப் கொஷின்ஸ் SBI PO and clerical பேஸ்ல இது வரைக்கும் கேட்ட PYQ கொஷின்ஸ் அந்த மாடல்ஸ்ல செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வேற என்ன டாபிக் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றத கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, ஸோ தட்ஸ் இட் வித் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.